அதன் 6வது வசனத்தில் முதல் பாகத்தை வாசி. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளும் பொழுது ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருவார். எப்படி தருவார்? என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கக்கூடிய ஆவியா. அவர் உங்களை விட்டு போக மாட்டார். நீங்க பிடிச்சு வெளியே போட்டாலே ஒழிய தேவன் எங்களோடு கூட இருக்க வந்ததான பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எந்த விதமான ப்ராப்ளம் வரட்டும், எத்தனை பேர்களை எதிர்க்கட்டும், இந்த உலகத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கட்டும், எப்படி எல்லாம் தடைகள் வரட்டும், எங்களுடைய ஜீவியத்துல என்னென்ன காரியங்கள் ஊழியத்துல வரட்டும், எங்களுடைய ஜீவியத்துல மிகவும் தடைக்கல்கள் முன்னாலே வந்து போகட்டும், ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். 1 கொரிந்தியர் 6:19 சொல்றது, நீ உனக்கு சொந்தமானவன் அல்ல, ஆவியானவர் தனக்குரிய வீட்டை உனக்குள்ளே கட்டி கொண்டார். உன்னுடைய சரீரம் அவருடைய மாளிகை, நீ உனக்கு சொந்தமானவன் அல்ல. 1 கொரிந்தியர் 3:16 நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் உங்களை கெடுப்பேன். நீங்களே தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் பார்த்தீங்களா? இந்த வார்த்தைகள், இந்த காரியங்கள் இருக்கிறபடினால தான் மக்கள் இன்றைக்கு இதை வாசித்து இதை தனக்காக எடுத்துக் கொள்கிறதுக்கு அஞ்சுகிறார்கள். ஏன்னா நான் பல காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது, உலகத்துல நான் உழைக்க வேண்டி இருக்கிறது, நான் பல காரியங்களை நான் செய்து கொண்டு வருகிறேன். இப்படி செய்ய போனால் அவைகளை ஒன்று விட வேண்டும். ஒன்று எனக்கு தேவன் இருக்க வேண்டும் அல்லது பிசாசு இருக்க வேண்டும். இந்த ரெண்டுல ஒன்று இருந்தால் தான் அந்த மனுஷன் மூவ் பண்ணி கொண்டே இருக்கிறான். ஆனபடினாலும் நாங்க யாரோடு இருக்கோம்? வேதத்திலே ஆண்டவர் முதலாவது சொன்னார், நான் அனுப்புகிறதான பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்க கூடிய ஆவியான. மறந்து போகிறாங்க, குறித்து வைத்துக் கொள்ளுங்க. எப்பொழுதும் அவர் இருக்கிறார். அவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள், அவருக்கு விருப்பமில்லாத தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத உடுப்புகள், தேவையில்லாத களியாட்டங்கள், உலகத்தின் காட்சிகள், உலகத்தின் காரியங்கள் உங்களுக்குள்ளே வந்தால் தான் அவர் உங்களை விட்டு சத்தம் போடாமல் வெளியேறுவார். பழைய ஏற்பாட்டிலும் நாங்க இதைத்தான் வாசிக்கிறோம். அவங்க உள்ளே இருந்ததான தேவன் வெளியே வந்ததான் மனுஷங்க காண அவங்களுக்கே தெரியாது, சவுல் போன்றவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு உள்ளே வேறொரு உலகம் வரும் பொழுது அவர் தான் பாட்டுக்கு போய்கொண்டே இருப்பார். அருமையான தேவனோடு நாங்கள் கூட 2வது காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். 17வது வசனத்துல பாருங்க. எங்க இருக்கிறார்? உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். உள்ளே இருக்கிறார், வெளியேவும் இருக்கிறார். ஆனால் எனக்கு உள்ளே இருக்கிறவர் யார்? தேவன் எனக்கு தந்ததான பரிசுத்த ஆவியானவர். எனக்கு உள்ளே ஒருவர் பலமானவர் இருக்கும் பொழுது, எனக்கு உள்ளே சிருஷ்டிகள் இருக்கும் பொழுது, எனக்கு உள்ளே என்னை வழி நடத்துகிறவர் இருக்கும் பொழுது, எனக்கு கற்றுத் தருகிறவர் இருக்கும் பொழுது, என்னை அன்பாக பராமரிக்கிறவர் இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை வருது? எனக்கு என்ன குறை வருது? நான் எனக்கு சொந்தமானவனே இல்லை. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் இருக்கிறார். ஆபிரகாம் சொன்னது போல அவர் பார்த்துக்கிறார். இந்த வார்த்தைகளை நாங்கள் பேசும் பொழுது அது ஒரு பெரிய சாட்சியாக பல இடங்களுக்கு புறப்பட்டு போகுது. என்ன மனுஷன் இவ்வளவு பாடுபடுறான், இவ்வளவு கஷ்டப்படுறான், இவன் சாக போறான், அந்த நேரத்துல கூட இவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை பாருங்கன்னா உலகம் பேசும். அவர்கள் தெரிந்து கொள்வார்கள், இவனுக்கு அந்த சீசர்களுக்கு அந்த மக்கள் சொன்னது போல இவர் இயேசுவோடு இருக்கிறவர், இயேசு இவருக்குள்ளே இருந்து பேசுகிறார், இவருக்கு இவர் சொந்தமானவர் அல்ல, இவருக்குள்ளே இயேசு இருக்கிறார். இந்த மனுஷனோட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இதுதான் சாட்சி. நான் போட் போட்டுக்கொண்டு நான் ஒரு கிறிஸ்தவன், நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றேன் போட் போட்டுக்கொண்டு போக வேண்டிய தேவையில்லை. நான் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். என்னுடைய பேச்சை ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். என்னுடைய சிந்தனை ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். நான் போகிறதான இடம், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உற்றார்கள், என்னுடைய உறவினர்களோடு நான் பழகிறதான விதம்,
எல்லாம் தேவனுக்கு